பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 36 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்களோடு தொடர்ந்து பயணித்து வருகிறவன். என்னை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா என்றைக்குமே எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நிரந்தர தலைவர் மருத்துவர் ஐயாவும் சென்னையாவும் தான், அண்ணன் அன்புமணி அவர்களும் தான். எங்களை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனராகவும் தலைவராகவும் இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள், செயல் தலைவராக ஐயா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பவர் அண்ணன் சென்னை அன்புமணி அவர்கள். இந்த நிலையில் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஐயா அவர்கள் மட்டுமே நீக்கவும் நியமிக்கவும் அதிகாரம் படைத்தவர். ஆக என்னை பாட்டாளி மக்கள் இணை பொதுச் செயலாளராக நியமித்தவர் மருத்துவர் ஐயா. இதுக்கு முன்பும் பல பொறுப்புகளை கொடுத்தவர் மருத்துவர் ஐயா. இப்போ இணை பொதுச் செயலாளர் நியமிச்சிருக்கிறாரு. இப்போ நிர்வாக குழு உறுப்பினராகவும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நிர்வாக குழு உறுப்பினராகவும் என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டுமே அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சின்னையா அவர்களுக்கு என்னை நீக்குவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை. தேர்தல் சட்ட விதி 30 கீழே உங்களை நீக்கி இருக்கிறதா அவர் சொல்றாரு. அப்ப கட்சி அவர் கையில் இருக்கிறதா தானே சொல்லியிருக்காரு. ஏங்க 28/5/2025 அன்று அவருடைய பதவி காலம் நிறைவுற்றது. அதுக்கு முன்பு இப்போ காபந்து அரசாங்கம் மாதிரி அது எங்களுடைய கட்சி விதிப்படி அப்படின்னா நிறுவனருக்கு போயிடும். அந்த இது மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அது நிறுவனருக்கு போயிடும். அந்த அடிப்படையில் நிறுவனர் தான் எப்படின்னா கட்சி விதி 13/2 அடிப்படையில் 1 அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து, அதாவது நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு எதுவாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவன தலைவருடைய வழிகாட்டுதல் மீது தான் நடைபெற வேண்டும். நிறுவனத்தில் வழிகாட்டுதல் மீது தான் நடைபெற வேண்டும். அந்த அடிப்படையில் நிறுவன தலைவர் அவர்கள் தான் அந்த நியமிக்கிற நீக்குற அதிகாரம். ஆகவே என்னை நீக்குவதற்கு எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சார், நான் என்ன அவதூறு பரப்புகிறேன்? கட்சியை ரெண்டாக பிளவுபட வேண்டாம். சிலர் உங்களை இந்த மாதிரி கட்சியை பிரிக்கிறதுக்கான ஒரு சிலர் திட்டமிடுறாங்க. வேண்டாண்ணா, நீங்கள் ஒரு வாரம் செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யோசித்து தைலாபுரம் வாங்க, கதவை சாத்திக்கிட்டு மருத்துவர் ஐயா அவர்களோட குடும்பத்து உங்கள் அப்பா நீங்கள் பேசுங்க, பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க. இந்த தமிழ் சமுதாயத்தில், அதாவது ஊமை ஜனங்களுக்காக தன்னை வருத்தி கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் சொல்லுகிற நீ என்ன சொல்கிறீங்களோ அது கேட்குறேன்னு ஒரே வாரம் சொல்லிட்டா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை அவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர். இதை நான் சொன்னது தப்புன்னா நான் எப்படி போய் இது என்னென்னு ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.